விஜயா அவர் அதுக்கெல்லாம் சரிவிட்டு வர மாட்டாருங்க அப்படின்னு மாணிக் தாகூர் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறாரு. அதாவது அவர் நேரடியா விஜய் வந்து பிரதமராக மாட்டாருன்னு சொல்றதுக்கு பதிலா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறன்னு சொன்னா அவர் கோச்சிப்பாருன்னு, இல்ல நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னா அப்ப அது ஜோக்கா பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்துக்கணும். அதாவது இப்ப ஆதவர்ஜுனா பேசினதும் அமைச்சர் சரத்குமார் பேசினதும் இன்னைக்கு வரிசையா பலர் பேச போறதும் அது சும்மா ஜாலிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஏதோ ஒரு வைபுன்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை தொடங்கி வச்சவர் சட்டமன்றத்துக்குள்ளே தொடங்கினது அமைச்சர் ஆதவர்ஜுனா தான். ஏன்னா அவர் சொன்னார் தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல தென்னிந்தியான்னாரு. அப்படி பார்த்தோம்னா அடுத்து தமிழ்நாடு தென்னிந்தியானா ஒரு வேளை வயநாட்டில் நிற்கிற பிரியங்கா காந்தி சொல்கிறாங்களோ எம்பிங்கிறதுனால அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அடுத்து தமிழ்நாடுன்னாரு. அப்போ அங்கே வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் அப்படின்னா மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, இல்லை வேற யாரும் அமைச்சர் ஆனந்தியை கூட அவரும் இங்க இருந்தே கூட நாளைக்கு எலிவேட் ஆகக்கூடாது கூட அவர் சொல்லியிருக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. ஆதவர்ஜுனா அவர்கள் பாருங்க நான் கூட ஆகக்கூடாதான்னு அவர் எப்படி அவரா சொல்லிக்க முடியுங்கிறதுனால அப்படியே ஒருவர்னு அவர் பூடகமா சொல்லிட்டாரா அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தது பார்த்தா அதுக்கப்புறம் அவர் நேரடியா பொருள் இருந்தவங்களுக்கு புரிஞ்சது விஜய் அவர்களை தான் சொல்றாங்கன்னு. ஏன்னா டேபிள்ல தாவே காமினர் தட்டின தட்டிலேயே அவங்க வந்து தளபதிக்கு தட்டின மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனந்த் அவர்களுக்கோ இல்லை இவருக்கோ தட்டின மாதிரி தெரியலன்றது கவிதையாவே பாடிட்டாரு. ஆமா அது 2 முறை சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு. பிஎம் பார்க்காமல் வேலை செய்யும் எங்கள் சிஎம்ஏ, நாளை நீங்கள் தான் இந்தியாவின் பிஎம் அப்படின்னு அந்த இதுல வரும்ல ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு அதான் சார் கவிதை அப்படின்ற மாதிரி ஏஎம் பிஎம் பார்க்காமல் இதெல்லாம் நடுவில் ஆக்சுவலாக அது கம்பேரிசனும் வந்தது. ஒரு இவர் என்ன சொன்னார் ஆதவர்ஜுனா திங்க் இந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல போயிட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சா அப்படியே கட் பண்ணி அடிச்சுட்டேன்னா நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி ஒரு நாளுக்கு 18 to 20 மணி நேரம் உழைக்கிறார் பிரதமர்னு அவர் இப்பதான் பேசியிருந்தார். ஆக்சுவலாக இந்த தொட்டவனை விட மாட்டேங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதுவும் மோடி ஒரு காலத்துல எழுதுன பஞ்சு தானா? ஓ அவர் குஜராத்தில இல்லைன்னா ஹிந்தியில சொன்னதுனால நமக்கு தெரியாம போயிடுச்சு. அப்ப இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு முக்கியமான சிக்கலாகவும் அது மாறி இருக்கு. இப்போ முதல்ல இவங்க இப்படி சொன்னது அப்படின்றத மற்ற தலைவர்கள்லாம் கேட்கும்போது அப்படியே அமைதியா ஒரு மாதிரி சைலண்டா அதுல இருந்து நகர்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி நகர்ந்ததை தாண்டி திரும்ப ஏன்னா ஒரு நாள் ஆதவர்ஜுனா அதோட முடிச்சுட்டு இருந்தாருன்னா காங்கிரஸ் தலைவர்களுக்கு சிக்கல் இல்லை அவங்க ஏதோ அவங்க தலைவரை இது பண்ணுறதுக்காக நாட்டில் மாணிக்கம் தாகூர் வேற ஒரு பிட் என்ன போட்டார். இன்றைக்கு அவர் வந்து இங்கே கோட்டையில் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற இருக்கார். 2029 செங்கோட்டையில் ராகுல் காந்தி கொடியேற்ற வேண்டும், அதற்கு விஜய் அவர்கள் துணை நிற்க வேண்டும், உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகுதான் ஒன்றுக்கு கீழே ஒன்றுன்னு கவிதையை சரத் எழுதிட்டார். இப்போ திரும்ப போய் அவர்கிட்டே மைக்கை போட்டு சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, சட்டமன்றத்திலே பேசிட்டாங்க, அன்னைக்காவது அவர் பொதுவாக தென்னிந்தியர் இல்லை தமிழ்நாடுன்னாரு, இன்னைக்கு நீங்கள் தான் விஜயே சொல்லிட்டாங்கன்னும் போது தான் இல்லை அவங்க சொல்கிறத அவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்கிறார். நீங்கள் காமெடியாக தான் எடுத்துக்கணும். அதாவது பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ராகுல் நாளைக்கு பிஎம்னு நீங்கள் 15 வருஷமாக சொல்கிறத காமெடியாக தான் எடுத்துக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தாவேக்கா சொல்கிறத அப்படி தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. இதில் என்னென்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த சேப்பர்சன் மைனர் இருக்காருல்ல, இல்லை இதில் மாணிக் தாகூர் சொன்னதுலேயே விஜயை ரொம்ப காயப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குன்னா அவரை மட்டும் பிரதமர்னு சொல்லலைங்க, விருதுநகருக்கு நாம் போனாலும் என்னையும் அப்படிதான் முழக்கம் போடுறாங்க. இதை விட விஜயை ஒருத்தனால அசிங்கப்படுத்த முடியாது. அதாவது அந்த தென்னிந்தியருக்குள்ள நானும் வருகிறேன் என்று அவர் சொல்ல வருகிறாராங்கிறது ஒண்ணு. என்ன கூட வருங்கால பிரதமர் தான் முழக்கம் போடுறாங்க. வருங்கால பாரத பிரதமர் அண்ணன் மாணிக் தாகூர் அப்படின்னுட்டு மாணிக்கம் தாகூர்னு அவருடைய ஆதரவாளர்களை இப்போ அழைக்கிறாங்கன்னா அப்போ ஆப்வியஸாக நம்ம ஒவ்வொரு ஆளாக கேட்கலாம். திருநாவுக்கரசர் திருச்சியில் எம்பியாக இருந்தப்ப அவர் போனப்பே இப்போ அவர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. யாரும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு நினைக்கல. அவங்க கூட நாளைக்கு ராகுல் காந்திக்கு போர்வாளாக இருக்கக்கூடிய கொறடா எங்கள் அண்ணன், நாளைய பாரத பிரதமர் ராகுல் காந்தின்னு தளபதி மாணிக்கம் தாகூர்னு சொல்லலை, நாளைய பிரதமர் மாணிக்கம் தாகூர்னே சொல்கிறாங்கன்னா அது விஜய் அவர்களோடவும் அங்கே ராகுல் காந்திக்கே ஆவார்னு இப்போ உங்கள் மாவட்டக்காரங்களே நம்பலையாங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் ரீதியில் ஒரு விதண்டாவாதம் வைக்கணும்னா வைக்கலாம். நான் என்ன நினச்சேன், இந்த விஜய்க்கு வைக்கக்கூடிய கன்னி வெடியெல்லாம் முன்னாடியே போய் பாஞ்சி எடுக்கக்கூடிய சேப்பர்சன் மைனர்ஸ் ஐயா வைகோ அவர்கள் பிரதமர் ஆகணும்னு ஒரு காலத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய கழக
தொண்டர்கள்லாம் ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. அவர் இதில் என்ன கருத்து சொல்வார்? ஏன்னா விஜய் அவர்களை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அப்படி முன்னாடி வந்து கேடயமாக அவர் தானே பாஞ்சு பாஞ்சு வராருன்னு பார்த்தா, எப்பயும் போர் வாளாக நான் இருப்பேன்னு சொல்லுவாரு, இப்போ கேடயமாக மாறி விட்டார். ஏன்னா இப்போ இன்னைக்கு அதாவது இவர் வாளோட இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால இப்போ சண்டை போடுறது யாருக்கிட்டங்கிறதுனால அவர் கேடயமாக பாதுகாப்பு கேடயமாக போயிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செய்தியாகவே வெளியிட்டிருக்கிறாங்க ஆங்கில ஊடகங்களில். விஜய் வில் நாட் ஆஸ்பயர் ஃபார் பிஎம் போஸ்ட் அண்ட் மூவ் அவுட் ஆஃப் தமிழ்நாடு வைகோ அப்படின்னு அதை போட்டு அதை கரஸ்பாண்டன்ஸ் என் ரவிக்குமார் அப்புறம் ஜபராஜ் அப்படின்னு டக்கான் கிரானிகளில் அதை ஒரு சிறப்பு இதாகவே எடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க ஜோசப் விஜய் வெளில போவாரான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஹி அசர்டட் தட் ஜோசப் விஜய் வுட் நாட் கிவ் அவே த ரைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆன் மேகதாது இஷ்யூ. அது ரைட்டு, ஓகே. கர்நாடகா டிகே சிவகுமாரோடலாம் அவர் எடுத்து சண்டை போடுவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை அவராக விரும்பி தான் எடுத்திருக்காரு. அதனால் இந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் மேலே தான் அவருக்கு பிடிப்பு இருந்தது. தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாடு இன்னும் வளர்க்க வேண்டியது நிறைய இருக்கிறதுனால இங்கிருந்து அவர் வெளியேறி போக மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காப்புல. அதே போல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரான்னும் போது அது கேட்டதுக்கு தான் அவர் இந்த பதிலை சொல்லி தமிழ்நாடு அது இந்த என் உயரம் எனக்கு தெரியும் கலைஞர் சொன்ன மாதிரி எதுவும் மேட்ச் பண்ண வராரு, அதை விஜய் இல்லை சொல்லணும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாஞ்சில் சம்பத்தை விட்டு பேச வைப்பாங்க. அவருக்கு மனசாட்சி விஜயனுடைய சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் அடுத்த பிரதமர், நீ யார் சொல்கிறதுக்கு இல்லை, அவன் யாருங்க அப்படின்ட்டு எனக்கு என்ன நாஞ்சில் சாட்டை மிமிக் பண்ணுற டோன் வருது அப்படிங்கிற மாதிரி வருதா. வைகோன்னு சொல்கிறது இந்த டிகே சிவகுமார் இந்த விவகாரங்கள்லாம் பேசிட்டு தமிழ்நாடு மக்கள் அப்படிங்கிறவங்களுடைய உரிமைகளுக்காக விஜய் தொடர்ந்து இங்கே தான் இருப்பார் என்பதை இதில் என்னென்னா தாவேக்கா சொல்லணும், அவர் முதலமைச்சர் விஜயே சொல்லணும். வைகோ சொல்கிறதுங்கிறது மூலம் அந்த கூட்டணியில் மற்றவங்களாச்சும் எம்எல்ஏ எம்பிக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எம்எல்ஏ எம்பிக்கள்ங்கிற ஷேரை இல்லாமல் துரை வைகோ ஒருவர் மட்டும்தான் அவர் கூட்டின அந்த எம்பி கூட்டத்துக்கு போனாருங்கிறத தாண்டி ஆல் டுகெதராக உங்களால் அவங்களுக்கு ஆக்சுவலாக லாபமானால் இல்லை. ஆனால் நீங்கள் திமுக கூட இருந்தீங்கன்னா கூட்டணி சின்ன ஒன்று அவங்க கூட இருக்குன்னு கணக்கு வரக்கூடாதுன்னு உங்களை உள்ளே சேர்த்தது பொலிட்டிக்கலாக திமுகவை வீக் பண்ணுறதுக்கே தவிர நமக்கு என்ன ஸ்பேஸு. அந்த கூட்டணிக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முகமாகணும்னு ப. சிதம்பரத்துக்கும் வைகோவுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு சில வேலைகள் நடந்ததுன்னு ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டது. இது அப்படியான ஒரு நீட்சியில் இன்னமும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்ததில்ல. இப்போ வைகோவே விஜய் போக மாட்டாருன்னும் போது அவருக்கான அந்த வாய்ப்பு அருகி போனதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கூட வைகோ போடுறதுக்கான முயற்சிகள் நடந்தது. கடைசியில் அதுவும் ஜனநாயகன் படத்து ப்ரொடியூசர் இடையில பூந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இல்லை அது அவர் போடுறதா இல்லை போட வாய்ப்பு இருக்குன்னு கசிய விடப்பட்டதுலேயே இவங்களுக்கு எதுவும் பங்கு இருக்கான்னு நமக்கு தெரியல. பல நேரங்களில் தலைவர்களே அப்படி சொல்லி கசிய விடுறதும் உண்டு. இல்லை அதாவது அண்ணனுக்கு விருப்பம் இருக்காது, அண்ணனே சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி சில்லுன்னு ஒரு காதல. அவர் சூர்யா வீட்டுக்கு ஊர்லேருந்து மொத்தமாக கிளம்பி போவாங்க. வடிவேல் அவராக ரூம் கேட்காம கூட இருக்கிறவர் அனுப்பி அந்த நீ அவர் ரூம் எங்கே போட்டிருக்குன்னு கேட்டார். இங்கே தான், இங்கேயா அப்படி வராண்டால முடக்கி தான் படுக்கணும் எனக்கு ரூமு அப்படின்னு. ஏன் அதை அவர் கேட்க மாட்டாரா? இல்லை நீங்கள் அவர் மேலே எக்கச்சக்கமாக மரியாதை வச்சுருக்கிறீங்களா, அது அவரே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சி நீங்கள் இங்கே போயிடுறதை தாண்டி அவருடைய எல்லைகளை நீங்கள் சுருக்கலாமான்னு இப்போ தாவேக்கவனருக்கு வந்தளிப்பாங்க. யாராவது ஒரு ஆள் அநேகமாக நேரம் பார்த்துருந்தாங்கன்னா நாஞ்சில் சம்பத்தை பிடிச்சி ஒரு பேட்டி எடுத்தால் பயங்கரமான கண்டென்ட் என்பது. ஆக்சுவலாக பல கோடி ரூபா செலவு பண்ணி நார்த் இந்தியாவில் விஜயை பற்றின ஃபேக் நியூஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பரப்பப்படுது. ஸோ ஒரு ஆல் இண்டியா விஷன் இல்லாமல் அதை நோக்கின ஒரு எண்ணம் இல்லாமல் அதை பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் எடப்பாடியோ ஸ்டாலினோ ஜெயலலிதாவுக்கோ கலைஞருக்கோ இந்த அவசியம் ஏற்பட்டதில்லை. நம்மளை பற்றி நார்த் இந்தியாவில் ஃபேக் நியூஸ் பரப்பி நம்ம ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றா பண்ணியிருப்பாங்க. நார்த் இந்தியாவில் போய் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி நம்ம ஒரு பெரிய ஆள்னு பரப்புரை பண்ண வேண்டிய அவசியம் இவங்க 4 பேருக்கு ஏற்பட்டதில்லை. ஏன்னா அவங்களுடைய தாட் அப்படிங்கிறது தமிழ்நாடு உள்ள மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி விஜய் தரப்புலேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பியாண்டு தமிழ்நாடு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞரோ இல்லை ஸ்டாலினோ அவங்க குறைஞ்சபட்சம் ஆகிட்டு ஒரு 3 வருஷம் இல்லை ஒரு டென்யூர் முடிச்சு அப்படின்னே யோசிக்காமல் இருந்தான். இவங்க வந்த அடுத்த நாள்ல இருந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் பதவியேற்ற அடுத்த நாளிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி எதுவும் விஷயங்கள் ஓடிச்சாங்கிறதும் நமக்கு தெரியல. இந்தியா கூட்டணிக்குள்ள இப்போ டிஎம்கே எக்ஸிட் ஆயிருக்கு, இவங்க உள்ளே கூப்பிடுறாங்க, இவங்க போகாமல் நாங்கள் இன்னும் ஆப்ஷனில் தான் வச்சுருக்குறோம், ஸ்டில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்
டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு கூட சொல்லலை இப்போ வரைக்கும். இந்தியா கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரோம் அல்லது வரல அப்படிங்கிற முடிவை சொல்லாமலேயே ஒரு செக் வச்சுட்டே இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு. தமிழ்நாட்டு அளவில் காங்கிரஸோட கூட்டணி, இந்திய அளவில் காங்கிரஸோட கூட்டணியா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தலை இன்னும். கரெக்டு தான். அப்போது இதில் வந்து இந்தியா கூட்டணிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது தாவேகா தரப்பு. எனக்கு ஒரு சந்தேகம், அமித்ஷா அவர் கூட்டத்துக்கு வராரு, அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு சமைச்சு தனியாக ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொண்டு போனார். ராகுல் காந்தி பதவி ஏற்புக்கு வந்தாரே, அவருக்கு ஒரு ஸ்வீட்டாச்சும் அவர் எப்படி இந்த டிவைடர்லாம் தாண்டி போய் அங்கே போய் கொண்டு வந்தார். ஒரு பால் பாயாசத்தை வச்சு அவர் கொடுத்து சாப்பிடுங்க, வீட்டுக்கு கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுங்க, தங்கச்சிக்கும் கொடுங்க அப்படின்னு கொடுத்து ஒன்று அனுப்பியிருக்கலாம். இல்லை தமிழ்நாடு ராகுல் காந்தி வந்தப்போ அவரை சந்திக்கவே இல்லை, நேரம் கொடுக்கல அப்படின்னாங்க. அவங்க நாங்கள் கேட்கவே இல்லைன்ட்டாங்க. மாணிக்கம் தார் என்ன சொல்லிட்டாரு, அப்படியான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. மண் ஓட்டலன்னு சொல்றது அதுதான், திட்டம் எதுவும் இல்லை, சந்திக்கிறதுக்குல அவர் எங்கள் கட்சிக்கு வராரு எங்கள் தலைவர் என்பதாக அவங்க சொல்லிட்டு அவங்க எஸ் ஆகிட்டாங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இது ஒட்டுமொத்தமாக இப்போ திரும்ப நடுவில் ராகுல் காந்தி இல்லை விஜய் தான் பிரதமர்னால அவங்க ஒரே சமயத்தில் வரிசையாக நூல் விட்டு பார்த்தாங்க. எங்கே திமுக பக்கம் நாங்கள் சாயறோங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாங்கல்ல. ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார், நாங்கள் இன்றைக்கு மனக்கசப்போடு விலகி இருந்தாலும் திமுகவும் நாங்களும் ஒரே அணிகள். ஆக்சுவலாக நேஷனல் லெவலில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த டவுட் இருக்குது. விஜய் வந்து ராகுல் காந்தியை தவிர மீது எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது. விஜய் இந்த கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா, அல்லது வந்தாலுமே அது பாஜக எதிர்ப்புக்காக அவர் வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த டவுட்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து திமுகவை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் மொத்தமாக திமுகவுக்கு எதிராக திரும்பி இருந்தாலுமே ஜெயராம் ரமேஷ்லேருந்து மற்ற நேஷனல் லெவல் காங்கிரஸ் லீடர்லாம் லைட்டாக திமுக பிடிச்சே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதரவாக இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனால் மாணிக்கம் தாவரே ஒன்று செஞ்சாரேங்க, கனிமொழி சபாநாயகரோட டீ பார்ட்டி அட்டன் பண்ணுங்கிறது அரசியல் கிடையாது அப்படின்னு மாணிக்கம் தாகூர் பேசினாரு. முதல் நாள் நிர்மல் குமார் இவங்க சேர்ந்துட்டாங்க, கூட்டணி இணைஞ்சிருச்சு, அதுதான் இதுன்னு அவர் பேசிட்டு போனால் அது வந்து அரசியல் மரபாக நீங்கள் நாகரிகமாக பார்க்கணும். நாங்களும் போயிருக்கோம், டீ சாப்பிட்ருக்கோம், அதுக்காக நாங்கள் என்ன பாஜகவோட போயிட்டோன்னு சொல்ல முடியுமான்னு. திமுகவே அந்த டிஃபென்ஸ் எடுக்கலை, நாங்கள் போனோம், இல்லை நாங்கள் சீட்டை மாற்ற சொன்னோம், அதை ஒரு முறை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் மாணிக்கம் தாகூர் வந்து அதை வந்து அப்படி அரசியலாக நம்ம நினைக்கக்கூடாது, அது ஒரு நாகரிக அரசியல் அப்படிங்கிற இடத்துக்கு புகழேந்தி ஐயா மாதிரி அப்படின்னு மாணிக்கம் தாகூர் பேசினது. இல்லை இவர் தான் பிரதமர் சொல்கிறதுக்கு எதிர்வினையா, இல்லை டிவிக்கு கடைசி நேரத்தில் வராமல் போயிட்டா இவங்களையும் விட்டுறக்கூடாதுன்னு இந்த பக்கமும் துண்டை போட்டு வைப்போம் என்கிற கணக்கு இருக்கிறதா 29க்கு. ஏன்னா நீங்கள் பாஜக எடுத்து ஒன்றும் பேசலை. வந்தே மாதரத்துக்கு சோனியா காந்தி அம்மா அவ்வளோ பதறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டோட அதிகாரப்பூர்வ ஸ்டாண்ட் வந்தே மாதரில் என்னன்னு தெரியல, வரலை. எல்லாம் நினைக்கிறாங்க மேகதாது விஷயத்தில் டிகே சிவகுமார் கண்டிக்கக்கூடாதுன்னு விஜய் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல, இல்லை மற்ற விஷயங்கள் போடலங்கிறாங்க. பாஜக அரசு கர்நாடகாவை சேர்ந்தவர் MOI 7 நீர்வளத்துறைக்கு போட்டிருக்கு. நீங்கள் அதில் தொடங்கி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி கலைச்சி விட்டுறக்கூடாது. நீங்கள் சிவகுமார் இவர் திட்டலனாலும் சிவகுமார் உரிமையை விட்டு கொடுத்துட்டாருங்கிற வகையில் அங்கே இருக்க பிஜேபி அரசியல் பண்ணுறதுக்கு அது சரியாக இருக்குமில்ல. விஜய் தீர்மானம் நிறைவேற்றினதே அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. இவர் 5 MLA உருவனா அந்த ஆட்சியே கவுந்துடும். ஆனாலும் டிகே செய்ய முடியல பாருங்க. இப்போ உபரி நீர் அணை இது பண்ணுறோன்னு திறந்து விட்ட தண்ணியை கூட திறந்து விட்டுட்டாங்கன்னு எங்கள் பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ பிஜேபிக்கு அதன் மூலமாக அங்கே லாபம் வரும்னா டிகேஎஸ் விடவும் பாஜக அரசுக்கு சிக்கல் வராமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மத்திய அரசு நிலைப்பாடுகளை மாற்றினதெல்லாம் தெரியக்கூடாதுன்னே ஒரு கூட்டலையான ஒரு ஆங்கிளும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா வந்தே மாதரத்துலேருந்து MMDRA சட்டத்தில் 11,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வராரு. மாணிக்கம் தாகூர் சபாநாயகரை பார்க்குறாரு, அந்த மினிஸ்டரை சந்திக்கிறாரு, கடிதம் கொடுக்குறாரு, ட்வீட்டு போடுறாரு. நீங்கள் பாட்டுக்கு அதை பற்றி இப்போ வரைக்கும் அமித்ஷா வந்தப்போ காங்கிரஸ்காரங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணி அவங்கள வந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு அமித்ஷா தான் காரணம்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போராட்டம் நடத்தியிருக்கு. ஜார்க்கண்ட்லேயும் இங்கே வந்து அமித்ஷா தலைவர், விஜய் துணைத் தலைவர் அந்த சவுத் ஜோனல் கவுன்சிலில். அதில் போராடிய மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டவரை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றி, ஏன்னா நேற்று அந்த வழியாக தான் நான் டிபேட்டுக்கு போனேன், ரோட்டை மறித்து ஒரு ஸ்டேஜ் போடும்போது நீங்கள் போய் நிப்பாட்டிருக்கணும். போட்டு எல்லாரையும் மேலே ஏற விட்டு அப்புறம் குண்டு கட்டாக ஏற்றி கொண்டு போயிட்டு அவங்கள ஏற்றி கொண்டு போய் சீக்கிரம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பஸ் இவ்வளோ ஹவர்னு பஸ்ஸுக்கு கூப்பிட்டு வந்துருப்பாங்க போல, ஏறி எல்லாம் மேடம் மேலே ஏறணும் கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. 3 மணி நேரம் கழிச்சு தான் வரணும். அந்த பஸ் பூரா அங்கேயே எம்டி பஸ் நிப்பாட்டிருந்தாங்க. ஒருவேளை மழை பெய்யுதுன்னு கலைஞ்சிட்டாங்களா நாங்கள் நினச்சிக்கிட்டு 9 மணி 8:30 இருக்கும். அவங்கள சாயங்காலம் ஸ்டேஜ் ஏறினதுமே கைது பண்ணிட்டாங்க. இவ்வளோ இருக்குது, ரோட்டை பாதி தூரம் மறிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. வெறும் MTC பஸ்ஸை இவங்க இதுக்கு ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அது MTC இதுக்கு இப்போ
அந்த சேவைக்கு வந்ததுங்கிற மாதிரிலாம் சேவை பேருந்துன்னு போட்டு வச்சு அது பாட்டுக்கு டிஜிட்டல் போர்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆளையே காணாம். மழையினால கலைஞ்சிட்டாங்க நினச்சா இதே மாதிரி தான் கவர்னர் மாளிகை முற்றுகைன்னு போனாங்க பாருங்க. எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு இஷ்யூ வந்தது. ராகுல் காந்தி அங்கே கைதானதுக்கு கவர்னர் மாளிகை முற்றுகை தான் அப்படியே வலுக்கட்டாயமாக பிடிச்சி வண்டியிலே ஏற்றி கொண்டு போய் பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க, அவ்வளோதான். அவங்க என்ன ஏஏஎஸ்எஃப்ஆ இல்லை ஏஎஸ்ஏவா இல்லை எஸ்எஃப்ஐயா டிஒய்எஃப்ஐயா கொண்டு போய் உள்ளாக கைது பண்ணி அவங்கள நாள் முழுக்க மண்டபத்தில் வச்சுருந்து லேட் ஆக்கி வெளில விடுறது, அவங்க கணக்கெடுக்கிறதுக்கு. இவங்க காங்கிரஸ் இல்லை, அதனால் காங்கிரஸ் பாருங்கள் போராட்டம்னு எகிரி குதிச்சு அமித்ஷாக்கு எதிராக வந்துட்டாங்க. ஜார்க்கண்டில் நீங்கள் கேபினட்டை விட்டும் வெளில வரலாம், அங்கேயும் கூட தான் இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள். ஆனால் மந்திரி பதவியை விட்டு நவராமல் ஹேமந்த் சோரன் அரசு செஞ்சதை ராகுல் இங்கே சாஃப்டாக கண்டிப்பாருன்னா அது என்ன லாஜிக்ங்கிறத காங்கிரஸ் தான் விளக்கணும். ஆக ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு தாவேகா உறுதியாக சொல்லிருச்சு. விஜய் பிரதமர் ஆவார்னு சொல்கிறத நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு காங்கிரஸும் சொல்லிருச்சு. ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது, விஜய் பிரதமர் ராகுல் துணை பிரதமர்னு சொல்லிடுவாங்களோன்னு. கொஞ்சம் சிக்கலான கொஞ்சம் சவாலான காங்கிரஸுக்கு கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழல் தான். பார்ப்போம், இதை தாண்டி அவங்க என்னவா வராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.